ஆஸ்ட்ரோ 2K யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வாச ஆண்டு வந்து எந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா வந்துட்டு அவங்களோட ராசியிலேயே சஞ்சரிச்சுட்டு இருந்த கேது பகவான் வந்து ராசிக்கு அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு, அதாவது அவர்களோட 12ஆம் இடத்துக்கு வந்து கேது பகவான் வந்து மே மாசம் பயிற்சி ஆகுறாங்க. ஸோ இதனால் வரையிலே இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள், நிறைய மனக்குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் தேடி வந்திருக்கும். துரோகங்கள், இழப்புகள், பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த புத்தாண்டு வந்து ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்ல வருஷமாகவே இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதனால் வரைக்கும் இருந்துட்டு இருந்த ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த ராகு பகவானும் இப்போ 6ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இதனால நிறைய வந்துட்டு வேறுபாடுகள் வந்து கண்டிப்பா கன்னிராசிக்காரர்கள் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமாகி தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் வரும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட், ஸோ அதனால நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்தில் நடக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறீங்க. ஒரு லக்ஸூரியஸான லைஃப்பை வந்துட்டு நீங்க வாழ போறீங்க. ஸோ எக்கனாமிக்கல் வைஸா பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது லாஸ்டா 1.5 இயர்ஸா வந்துட்டு இந்த ராகு கேது பேச்சிலிருந்தே வந்து நிறைய பிரச்சனைகளை மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து அதுல இருந்து இப்ப விடுபட போறாங்க. ஸோ குரு பகவானுடைய 5ஆம் பார்வையா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாங்க. ஸோ உங்களோட ராசி கன்னிராசிக்கு 2ஆம் இடமாகிய துலாம் வீட்டை பாக்குறதுனால கண்டிப்பா குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்க வந்து ஒற்றுமையாகுவீங்க. தாய்வழி உறவினர்கள் கூட நல்ல சுமூகமான உறவு வந்து நீடிக்கும். ஸோ டோட்டலாக வந்து நல்லா இருக்கும். தனவரவும் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் தான் வந்துட்டு இருக்க போகுது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வையா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய குரு பகவான் வந்து அவரோட வீட்டை அவரே பார்க்குற சமசப்தம பார்வையாக பார்க்கறதுனால இந்த வருஷம் வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் வந்து ராகு கேது பயிற்சிகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலுமே கூட உங்களுக்கு குரு பகவான் தொழிற்ஸ்தானத்தில் இருக்காரு மற்றும் அவர் வந்துட்டு உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இதை விட வேற என்ன வேணும் கன்னிராசிக்காரர்களுக்கு? ஸோ இதுவே வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், அண்ட் வீடு கட்டணும்னு இருந்தவங்க பாதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துட்டு கன்னிராசிக்காரர்கள் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பாதியிலேயே நின்றுருக்கும். ஸோ இந்த லோன் விஷயமா நிறைய ப்ராசஸிங்னால நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சு ஹவுஸ் வார்மிங் வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாமே உங்கள் மனையில் வந்துட்டு சுபகாரியங்கள் வந்து நிறையாவே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. குரு பகவான் வந்து அவரோட 9ஆம் பார்வையை உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸோ இந்த கடன் நோய் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து குடுக்கல் வாங்கல்கள்ல இருந்த சிக்கல்கள், ஸோ நிறைய அசிங்கப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்து அதை வந்துட்டு முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்துமே விடுபட போறீங்க. இன்னொரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கடன் வாங்குற விஷயத்துல வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். குரு பகவானுடைய பார்வை இருந்தாலுமே கூட ராகு வந்து அங்கே இருக்காரு. ஸோ அதனால கடன் வாங்குற விஷயம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. பிஸ்னஸ் லோன் அந்த மாதிரி நிறையா வந்துட்டு பர்சனல் லோன்ஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க. கடன் விஷயங்களில் வந்துட்டு ரொம்பவே கவனமாக தான் இருக்கணும். ஸோ புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் இருந்தாலுமே வந்து நீங்கள் தாராளமாக அது வந்து நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் புதிய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும், ஜாப் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ தொழில் முனைவோர்களுக்குமே அதே மாதிரி தான் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நோக்கி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கூல் லெவலில் இருக்கிற குழந்தைங்க வரைக்குமே 2வது இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கான எக்ஸாம்ஸ், போட்டித் தேர்வுகள் அண்ட் இந்த மாதிரி நிறையா டிராயிங் காம்படிஷன்ஸ், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் இதில் எல்லாமே வந்துட்டு அவங்க சிறந்து விளங்கக்கூடிய டைம் தான் வந்துட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. அண்ட் சனி பகவானுடைய 3ஆம் பார்வையை உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களோட தந்தைக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்த் இந்த இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உடல்நிலையில் சின்ன நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி பூர்வ புண்ணியம் இதுல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட சொத்து விஷயத்துல தகராறு இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான, அப்பா சொத்து வர்றதுல வந்துட்டு தகராறுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி பகவான் வந்து அவரோட 7ஆம் பார்வையா உங்களோட ராசியை பார்க்குறாரு. ஸோ கன்னி ராசியை பார்க்கறதுனால மறுபடியும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ கணவன் மனைவி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது குடும்பத்தில் வந்து சுமூகமான உறவு வந்து நீடிக்கும்.
சனி பகவான் வந்து அவருடைய 10ஆம் பார்வையா உங்க சுகஸ்தானத்தை பார்க்கறாரு. குரு பகவானும் அவருடைய சமசப்தக பார்வையால உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் தடை இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா சக்சஸ் ஆக போகுது. குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல வந்துட்டாரு, சுகஸ்தானத்தையும் பாக்குறாரு, குடும்பஸ்தானத்தையும் பாக்குறாரு. சோ அதனால சனி பகவானோட பார்வை சுகஸ்தானத்துக்கு இருக்குது அப்படின்றதுனால நம்ம பெருசா ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே லாஸ்ட் 1.5 இயர்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ராகு கேது பயிற்சினால நிறைய சஃபராகி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஆண்டு, முக்கியமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் ஸ்தானத்துல குரு வரும்போது இதை விட வேற பெரிய விஷயம் எதுவுமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு. அதனால நிறைய பிரச்சனைகள் குழப்பங்களை மட்டுமே பார்த்து ரொம்ப சங்கடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 12ஆம் இடத்துல வந்துட்டு அவர்களுக்கு வந்து ராகு கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து சுபகாரியங்கள்ல தடங்கள் நடந்தாலுமே வந்துட்டு சுபகாரியங்களா அதை நீங்க பண்ணிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ சுபகாரியங்கள் வந்து நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. புதிய முயற்சிகள், புதிய தொடக்கங்கள், எல்லாமே புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கான ரெமெடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக புதன்கிழமை நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கு, அதாவது உங்களுக்கு 1க்கு 10க்கு உடையவர் வந்து உங்களோட ராசிநாதனாகிய புதன். ஸோ நீங்கள் வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமும் உங்களோட லக்னம், அதாவது உங்களோட சந்திர லக்னப்படி ஜாதகர் நீங்கள். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பாசிட்டிவாக அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணுன்றப்ப நீங்கள் பெருமாள் வழிபாடு, ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் அண்ட் அஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதம், சித்திரை 1, 2 பாதம் ஆகியவர்கள்லாம் வந்துட்டு கன்னிராசிக்காரர்கள். இவர்கள்லாம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணும்போது அடுத்த லெவலை நோக்கி போவீங்க. அது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. சனிக்கிழமை கண்டிப்பாக நவகிரக வழிபாடு பண்ணணும். 7ஆம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால நவகிரக சாந்தி வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். காவல் வழிபாடு வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் காவல் தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்றது வந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்த முன்னோக்கி செல்லக்கூடிய உந்துதல் சக்தியை வந்துட்டு லலிதா சகஸ்ரநாமம் கொடுக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நரசிம்ம கவசம் படிங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உங்களோட ஹிடன் எனிமீஸ் வந்து உங்களுக்கு நிறையாவே இருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்தவர்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்க உங்ககிட்ட அன்பு காட்டினா நீங்கள் அன்பு காமிப்பீங்க, கோபம் காமிச்சா நீங்கள் கோபம் காமிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க எப்படியோ அதுக்கான தன்மைக்கு நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ எதையுமே ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து கூடயே இருக்கிற ஹிடன் எனிமீஸ் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் நரசிம்ம கவசம் படிங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு வந்து இருக்க போகிற அந்த ஒரு வருஷமுமே உங்களுக்கு வந்து மிக சிறந்த ஆண்டாக தான் இருக்க போகுது. குடும்பத்தில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதை நீங்கள் அந்த ரெமடிஸை ஃபாலோ பண்ணும்போது அதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. நன்றி, வணக்கம்.